அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை கீரை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. முளைக்கீரை எடுத்துருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்டோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கீரை எடுத்துக்கிறோம். முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 1 நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு தோலோடு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நசுக்கி இதில் போடலாம். இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து 1லேருந்து 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி மாவு ஆட் பண்ண போகிறோம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா மல்லி 2யுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். சுட சுட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா சுடும். எதுக்கு இந்த எண்ணெய்னா இப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். இதிலே தண்ணி தேவையான அளவு இருக்கும், நம்ம ஆனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் உள்ள ஆயிலில் நமக்கு தேவையான சைஸில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ தான் உள்ளார நல்லா வெந்திருக்கும். சூப்பரான டேஸ்டான டீ கடை கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாம்பார் இல்லைன்னா சட்னியோடு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடை கீரை போண்டா ரெசிபி டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.